வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் வச்சு ஒரு ஆம்லேட் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம ஆம்லேட் பண்ணுவோம் முட்டை வச்சு. ஆனால் இதை நம்ம சிக்கன் யூஸ் பண்ணி எவ்வளோ சூப்பராக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? வாங்க, இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நார்மலாக ஆம்லேட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் ஆம்லேட்டும் பண்ணலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போயிட்டு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நம்ம சீரகம், அப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ சீரகம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம ஆம்லேட்டுக்கு எப்பயும் பண்ணுற மாதிரி மிளகுத்தூளும் சீரகத்தூளும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் ஆம்லேட் நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஸோ ஒரு வெங்காயத்தை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டேன். இது நல்லா வதங்கின உடனே நம்ம கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா போதும் இதில். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா நான் சிக்கன் பீசஸை பார்த்திங்கன்னா ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை ஒரு மிக்சியில் ஒரு அடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பொடுசாகவே கட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா மின்ஸ் பண்ண மீட்டாக இருந்தால் நல்லது. இல்லை அப்படின்னா இதை நல்லா வதக்கிட்டு நம்ம ஃபைனலாக நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ பிச்சு போட்ட கோழி பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே நல்லா பிச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ இது நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடுசு பொடுசாக நறுக்குன சிக்கனை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி, இதுக்கு தேவையான உப்பு, இது ரெண்டையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். ஸோ அது நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சப்பொடியும் உப்பும் சேருங்க. அப்போ தான் சீராக ஒரே எல்லா இடத்துக்குமே உப்பும் மஞ்சப்பொடியும் பரவும். மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. உப்பும் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் நான் சேர்க்குறேன். ஸோ மிளகுத்தூளும் சேர்க்க போகிறோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க சில்லி பவுடர். அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள். ஸோ மிளகுத்தூள் தான் நான் டாமினன்ட் டேஸ்ட் கொடுக்க போகிறதுன்னு சொன்னேன், அதனால் மிளகுத்தூள் சேர்த்தாச்சு. அப்புறமா கொஞ்சமாக மல்லிப்பொடி எடுத்துக்கிறேன், அதையும் தூவியாச்சு. கடைசியில் கரம் மசாலா ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும், அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஆம்லேட்டுக்கு. கடைசியில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா வதக்கிக்கலாம். ஸோ மூடி போட்டு நீங்கள் வேக விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த சிக்கன் நல்லா வெந்துடும். ஸோ இது நாட்டுக்கோழி தான் எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழிலேயே பீசஸ், அதாவது போன்லெஸ் பீசஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்துக்கலாம். போன் இருக்கிறதும் எடுத்துக்கலாம், ஆனால் நீங்கள் ஆம்லேட் சாப்பிடும்போது நறுக்குன்னு சொல்லும், அதனால் நீங்கள் போன்லெஸ் பீசஸே எடுத்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டாச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா வதங்கும் போதே நீங்கள் அதை நல்லா அப்படியே கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வெந்த உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீசஸாக உடையும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பவுலில் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி தான், முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பிச்சு போட்ட கோழி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நல்லா இதை கொத்தி எடுத்தாச்சு. கொத்தி எடுத்துகிட்டு இதில் நான் 2 முட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் உப்பும் நல்லா செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா முட்டைக்கு உப்பு தேவை கிடையாது தான், ஏன்னா வெங்காயம் இதில் எல்லாத்துலேயுமே உப்பு போட்டிருக்கோம். அதனால் 2 முட்டையை போட்டுட்டு கொஞ்சமாக கார தூக்கலாக இருந்தால் இது நல்லாயிருக்கும், அதனால் இதில் கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிவிடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பீட் பண்ணாதான் உங்களுக்கு ஆம்லேட் நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ இந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஆம்லேட்டோட, அந்த எக்கோட நீங்கள் சிக்கன் சாப்பிடும்போது.
நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஒரு விஸ்கர் எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கரண்டியை வச்சே நல்லா பீட் பண்ணிங்கன்னா தெரியும். நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். ஃப்ளஃபியாக வரும்போது நல்லா பொது பொதுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு இப்போ ஒரு தோசை தவாவை ஹீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட்டப் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட்டப் பண்ணிவிட்டு நம்ம ஆம்லேட்டை எப்பயும் ஊற்றுறது மாதிரி ஊற்றலாம். ஸோ ரொம்ப நல்ல ஃப்ளேவர் இருக்கும், ரொம்ப நல்ல கலர் இருக்கும். ஒரு லேடில் மட்டும் நான் எடுத்துகிட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் இந்த ஆம்லேட் பண்ணுறதுக்கு. நார்மலாக எப்பயுமே நம்ம வந்து சிக்கன் கிரேவி இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிக்கன் ஆம்லேட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இன்னொன்று என்னென்னா, குழந்தைங்களுக்கு இதை நார்மல் ஆம்லேட் மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து அவங்க சிக்கனை சாப்பிடும்போது தான் சிக்கன் உள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதிலையே வந்து நீங்கள் மேலே சிக்கன் சால்னா இருந்துச்சு அப்படின்னா மேலே சிக்கன் சால்னாவும் கலந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி ஊற்றுனேன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. இப்போ இதை ஃப்ளிப் பண்ணிடலாம். ஸோ பார்த்து ஃப்ளிப் பண்ணுங்கள், ஏன்னா இது ஓரளவுக்கு கொஞ்சம் கனமாக தான் இருக்கும் இந்த ஆம்லேட்டு. அதனால் ஃப்ளிப் பண்ணும்போது பார்த்து ஃப்ளிப் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளிப் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ ஃப்ளிப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ரொம்ப நல்லா வெந்திருக்கு, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ சிம்பிளாக சூப்பராக ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ஆம்லேட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த டேஸ்ட்டு. நானும் சாப்பிட்டு பார்த்துட்டேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தான் பாய் ஃப்ரம் சுதீஸ் கிச்சன்.